ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எபிசோடில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. வெங்கடேஷ் வைஜெயந்தி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வைஜெயந்தியுடைய கன்னை எடுத்து வைஜெயந்திக்கு ஃபோனை போட்டு மிரட்டுறாங்க. ரத்னாவுக்கு தண்டனை கொடுக்கணும்னா நான் அறிவை ஷூட் பண்ணுவேன், அடுத்து உங்களுக்கு தண்டனை கொடுக்க உங்கள் மகனை நான் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வைஜெயந்தியை மிரட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றதான் எபிசோட். சரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அறிவோடைய அப்பா இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குறைகளை சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கிச்சனுக்கு போயிட்டு லட்டு சிறுசாக இருக்குது, முறுக்கு சிறுசாக இருக்குன்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண இதை பார்த்த சண்முகம் கோவப்படுறாரு. இருந்தாலும் ரெண்டு தங்கச்சிங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக இருக்காங்க. இருந்தாலும் அவர் சொல்கிறபடி லட்டை பெருசாக போடுங்க, முறுக்கை பெருசாக சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வைஜெயந்தி, கௌதம் இவங்க எல்லாரும் மண்டபத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களை ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. அது அறிவுடைய அப்பா பார்க்குறாரு. பார்த்துட்டு நாம் வரும்போது இப்படி நம்மளுக்கு வரவேற்பு கொடுக்கல, ஆனால் இவங்களுக்கு மட்டும் அப்படி கொடுக்குறாங்க, நான் இந்த விஷயத்த சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ண போனவரை அறிவழகன் தடுத்து நிறுத்துறாரு. அவங்க கிட்ட பிரச்சனையை வச்சுக்காதீங்க, அவங்க பெரிய போலீஸ், அதுவும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, கையில் கன்னோட சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பாவை மிரட்டினதும் அவர் கொஞ்சம் சைலண்ட் ஆகிறாரு. இன்னொரு பக்கம் வைஜெயந்தி, கௌதமுடைய பாட்டி இவங்க எல்லாரும் மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வெங்கடேஷ் வைஜெயந்தி வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் அலசி ஆராயிறாரு. அப்போது கபோர்டில் இருக்கக்கூடிய வைஜெயந்தியுடைய துப்பாக்கியை எடுக்கிறாங்க. எடுத்து அடுத்த செகண்ட் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஜூஸை எடுத்து குடிச்சிக்கிட்டு உடனே வைஜெயந்திக்கு கால் பண்ணி உங்கள் வீட்டில் தான் இப்போ இருக்கேன், அதுவும் உங்கள் கண்ணை கையில் வச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரத்னாவுக்கு தண்டனை கொடுக்க நான் அறிவை ஷூட் பண்ண போகிறேன், அடுத்து உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா உங்கள் பையனை நான் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் மிரட்டிகிட்டு இருக்காங்க. உடனே கௌதமுக்கிட்ட சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜை தன்னுடைய ஃபோன்லேயே ஆன் பண்ண சொல்கிறாங்க. ஆன் பண்ணி பார்த்தா வெங்கடேஷ் வீட்டில் தான் இருக்காங்க. இந்த விஷயத்த உடனே வைஜெயந்தி குரு கிட்ட சொல்கிறாங்க. அந்த வெங்கடேஷை எப்படியாவது பிடிச்சி மடக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கத சண்முகம் பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனையா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிக்க இது டிபார்ட்மெண்ட் விஷயம் அப்படின்னு சொல்லி குருவை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இருந்தாலும் சண்முகத்துக்கு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. இதை பற்றி பரணிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. பரணி, போலீஸ்னா உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதா, உங்களுடைய டியூட்டி அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்ல இதோட எபிசோட முடிக்கிறாங்க. ஆக மொத்தம் அப்கமிங் எபிசோடில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றதான். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.